ஸோ குரூப் ஒன்னுக்கு சரியாக ஒரு 50 நாள் இருக்கிற இந்த டைம் கேப்பில் நம்ம வந்து ஒரு குயிக் ரிவிஷன் வீடியோ பார்த்தலாம் இந்த வீடியோவில். ஸோ சிலப்பதிகாரத்தில் நம்ம ஃபஸ்ட் டைம் முடிக்க வேண்டிய ஒரு சில பாயிண்ட்ஸ் எக்ஸஸாக இருந்த லாஸ்ட் வீடியோவில் இசைக்கருவிகள் பற்றி அதிகமாக கூறும் காப்பியம் சிலப்பதிகாரம். தமிழ் மன்னர்கள் நீதி வழுவாத சிறப்பினை கூறும் காதை வந்து வழக்குரை காதை. இந்த இடத்துல தான் என்ன பண்ணுவாங்கன்னா, கண்ணகி போயிட்டு தன் கணவனுக்கு இழந்ததை வந்து என்ன பண்ணுவாங்க, பாண்டிய மன்னனிடம், அதாவது ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியனிடம் அவங்க போய் கேட்பாங்க. ஸோ அடுத்தது, நரகன் உயிருக்கு நல்லுயிர் கொண்டு பரகதி இயக்கும் பண்பு எங்கில்லை என்று கூறி பொய் சாட்சி கூறியவனை புடத்து உண்டது பூத சதுக்கம். இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கற்பனை கதை தான். மணிமல்லப தீவில் வந்து வாழக்கூடிய மணிமேகலை தெய்வம் நல்ல தெய்வம் இருக்கக்கூடிய தீவில் தான் பூத சதுக்கம்ன்ற ஒரு நரகன் வாழ்ந்து கொண்டு இருப்பான் அப்படின்றத வந்து மணிமேகலை வாயிலாகவும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். குறிப்பாக சிலப்பதிகாரத்தில் இதுக்கு ஒரு காதையே இருக்குன்றதான் ஒரு ஆச்சரியம். அடுத்தது, மண்பதி காக்கும் நல்குடி பெருத்தல் துன்பம் அல்லது தொழுவதியில் என வருந்தியவன் சேரன் செங்குட்டோன். இது வந்து கரெக்டாக வந்து ப்ராப்பராக வஞ்சி கண்டத்தில் கரெக்டாக சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே 11th எத்திக்ஸ் புக் சோர்ஸ்.